இவனுங்களும் செய்ய மாட்டானுவோ, செய்யறவனையும் நிம்மதியா இருக்க விட மாட்டானுவோ. என்னையா பண்ணாங்க அப்படியே? என்ன பண்ணாங்க? நாட்டுல நடக்காத ஊழலா? உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச எவ்வளவு அநியாயம் அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்குது. எவனாவது ஒருத்தவன் இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும் போகணும் வரணும்னு சொல்லி அவனுடைய உழைப்பை முழுவதுமா போட்டு இந்த மக்களுக்காக எவ்வளவு அர்ப்பணிப்பை பண்ணி அந்த மனுஷன் இந்த வயசுல அந்த வயசுல எல்லாம் எப்படி இருப்பான்? கஞ்சா மயிறு மட்டன் சொல்லி பல நாசக்கார வேலைகள்லாம் செஞ்சு அவனுடைய வாழ்க்கை மட்டும் அழிச்சிக்காம சமுதாய சீர்கேடுக்காக பல கேவலமான அற்ப விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். ஆனா கேபிஒய் பாலா சிறு வயதில் இருந்து எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல தான் இப்படி இருந்தாலும் மக்களுக்காக தன்னுடைய சம்பார்த்தனை அனைத்துமே அர்ப்பணிக்கிற ஒரு மனுஷனை இவ்வளவு கீழ்த்தரமா உங்களால சித்தரிக்க முடியும்னு சொன்னாக்க இது எந்த மாதிரியான ஒரு சமுதாயம் அப்படின்னு தெரியல. நாட்டுக்கு நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்கல, கெட்டதை செய்யறவனை தூக்கி பிடிச்சி அவனை இன்னும் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் பல அதிகாரங்களை கையில கொடுத்து அவங்களை சித்தரிச்சு இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல்களை ஈடுபடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றதுன்னே ஒன்னும் புரியல. நான் என்ன சொல்றேன், கேபிஒய் பாலா அப்படி ஒரு சர்வதேச கைக்கூலியாவே இருந்துட்டு போட்டுமே, இங்க நம்மளுக்கு நல்லது செய்யறேன் மக்களுக்காக தான் நான் இப்படி அப்படின்னு சொல்லி பல பொய்களை சொல்லி எவ்வளவு கீழ்த்தனமா எவ்வளவு விஷயங்களை எப்படி சொல்றது, ஒரு வீடு கூட நிம்மதியா கட்டி தர முடியல உன்னால. அவனை கட்டி தந்த வீட்டை போயிட்டு கையால வச்சு சுரண்டனம்னா அவ்வளவு கேவலமா இருக்கு. கொட்டி கீழே கிழிஞ்சி அவ்வளவு நாசகார வேலைகளை ஈடுபடுறானுவான். அந்த வேலைகள்ல ஈடுபட்ட நாய்களை நம்மளால தட்டி கேட்க முடியுதா? சர்வதேச கைகூலியா? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? அவரே சொல்றாரு ஒரே ஒரு டிஏல குழப்பம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் கிடையாது, நடிகர் சிவகார்த்திகேயன் அவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அந்த டேட்லயும் இவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணதுனாலதான் இவ்வளவு பெரிய குழப்பம் அப்படின்னு சொல்லி நல்லா யோசிச்சு பாருங்களேன். சிவகார்த்திகேயனும் கடந்து வந்த பாதையும் இவருடைய கடந்து வந்த பாதையும் ஒண்ணுதான். அப்படி கடந்து வந்திருக்கும் போது சிவகார்த்திகேயனுக்கு போட்டியா கேபிஒய் பாலாவை நினைப்பாரா? அவருடைய இடம் எவ்வளவு எப்படி இருக்கு, இவருடைய இடம் எப்படி இருக்கு? கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரே ஒரு படத்தை விட்டாயா? அதையா உங்களுக்கு பொறுக்கல? நாட்டுல எவ்வளவு ஊழல் லஞ்சம்லாம் இருக்கு, அதை பப்ளிசிட்டி பண்ணுங்க பாப்போம். உங்களுக்கு தெரிஞ்சுதானே நடக்குது, அதை பப்ளிசிட்டிக்கு பண்ணுங்க பாப்போம். கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு அற்ப கீழ்த்தரமான செயல்களை செஞ்சு இருக்கிற நல்லவங்களையும் இந்த மாதிரி அழிச்சிட்டீங்கன்னா. ஆனா அந்த மனுஷன் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னன்னு தெரியுதா? நீங்க எவ்வளவுதான் என்ன நீங்க அப்படி இப்படின்னு அவதூறுகள் பழப்பினாலும் பல விமர்சனத்துக்கு என்ன ஆளாக்கினாலும் ஒரு காலத்துல நான் பின்வாங்கவே மாட்டேன், இந்த மக்களுக்காக நிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த மனுஷன். கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. அதாவது இப்ப மனுஷன்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பத்தி நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு அதை பத்தி பேசுறத விட்டுட்டு எவாமெல்லாம் என்னென்னலாம் பண்றான் போறான் வரான் அப்படின்னு சொல்லி நம்ம நோண்ட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தவனை எப்படி பழுதி இருக்கான், எப்படி குறை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட ஒரு விஷயத்துல நம்ம மூக்க நுழைச்சதுனாலதான் இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கிற சமுதாயம். முடிஞ்ச அளவுக்கு திருந்த பாருங்க ஐயா.